அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபௌமி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பன்னீர் எக் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன், ஹீட் பண்ண வச்சுருக்கிறேன். பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. சைட் பை சைடு நான் ஒரு கடாயும் வச்சுருக்கேன் பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ நூடுல்ஸ் செய்கிற பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரையும் நம்ம சைட் பை சைடு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பன்னீரில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, உப்பு இதெல்லாம் சேர்த்து நான் மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா அந்த பூண்டை நல்லா வறுத்துக்கணும். பூண்டு கருகிடக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேம்லேயே அந்த பூண்டோட ஃப்ளேவர் அந்த ஆயிலில் இறங்கணும். இந்த நூடுல்ஸுக்கு ஃப்ளேவரே அந்த பூண்டு தான். கண்டிப்பாக கருக வச்சிடாதீங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இப்போ சைட் பை சைடு நம்ம பன்னீரையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, திருப்பி விட்டாச்சு. இப்போ நம்ம பூண்டு ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்குது. பூண்டு நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 4 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் பேட்ச் பன்னீர் ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்த எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் பேட்ச் பன்னீரையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம அவ்வளோ பன்னீரையும் நம்ம சேர்த்துட்டோம். இதில் அவ்வளோதான், பன்னீர் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும். இப்போ செகண்ட் பேட்சும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கட்டும் பன்னீர். இப்போ அதே கடாயில் நான் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். எக்கு பபிள்ஸ் மாதிரி நம்ம கிண்டி எடுத்துக்கிறதுக்கு. நான் ஒரு 6 முட்டை எடுத்துருக்கிறேன். 6 பேருக்கு செய்கிறதுனால நான் 6 முட்டை எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒருத்தருக்கு செய்கிறதுனா ஒரு முட்டை, ஒருத்தர் கணக்கு வச்சு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். முட்டையை நல்லா கலந்துட்டு ஒரு 5 minutes அப்படியே விட்டுறணும். 5 minutes விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முட்டையை நல்லா கிண்டிக்கணும். ஒரு 5 minutes விட்டுட்டதுக்கப்புறம் தான் கிண்டணும். இப்போ நல்லா கிண்டணும். முட்டையை கைவிடாமல் நல்லா பபிள்ஸ் மாதிரி நல்லா கலக்கிக்கணும். மிக்ஸ் பண்ணிடணும். உப்பு மிளகுத்தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ சைட் பை சைடு நம்ம வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். குடமிளகா 2 எடுத்துருக்கிறேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ குவான்டிட்டிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், இந்த குடமிளகா இதெல்லாம் வதங்குறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ நல்லா முட்டையை நம்ம சைட் பை சைடு நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டோம். பபிள்ஸ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் முட்டையை. இப்போ இதில் குடமிளகாவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம சில்லி சாஸ் சேர்த்துருக்குறோம். அடுத்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்குறோம். அடுத்து சோயா சாஸ். 3 வகையான சாஸ் சேர்த்துருக்கோம் நம்ம. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த நூடுல்ஸுக்கு தேவையான அளவு நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1½ ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன். இப்போ அடுத்து பெப்பர் தூள், அதுவும் 1½ ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். நூடுல்ஸை நல்லா வேக வச்சு வடித்து நல்லா கூல் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நூடுல்ஸ் அவ்வளோத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நூடுல்ஸை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒரு கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் முட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா முட்டை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு முட்டை பிடிக்குன்னா முட்டை சேர்த்துக்கோங்க. இல்லை முட்டையை நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். முட்டை சேர்க்காமையும் நீங்கள் வெறும் பன்னீர் மட்டும் போட்டு கூட செய்யலாம். இப்போ முட்டை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். டேஸ்டியான குழந்தைங்களுக்குலாம் பிடிச்சமான பன்னீர் எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.